ஓம் சாந்தி. இன்றைய கதையின் தலைப்பு சோதனை செய் மனமே. ஒரு கணவனும் மனைவியும் வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது மனைவிக்கு திடீரென ஒரு சந்தேகம். நான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஒரு கேள்விக்கு கூட பதிலை காணோமே, இவருக்கு என்னாச்சு? ஒருவேளை தன்னுடைய கணவனுக்கு காதுதான் கேட்கவில்லையோ? காலையில் நன்றாகத்தானே இருந்தார் என்று பயந்தவள், ஆனால் அதை தன் கணவனிடம் நேரடியாக கேட்க அவளுக்கு கொஞ்சம் தயக்கம். உடனே தன்னுடைய செல்போனை எடுத்து இந்த விஷயத்தை அவளின் உறவுக்கார பெண் டாக்டருக்கு மெசேஜ் எழுதி அனுப்பினாள். அந்த டாக்டரிடமிருந்து வந்த பதிலில், 20 அடி தூரத்தில் நின்று கொண்டு உங்கள் கணவரிடம் ஏதாவது பேசி பாருங்கள். அவரின் காதில் விழவில்லையா அல்லது கேட்காதது போல் நடிக்கிறாரா என்று அவர் கண்களை உற்று பாருங்கள். மேலும் சந்தேகம் எனில் சற்று நெருங்கி 15 அடி தூரத்திலிருந்து பேசுங்கள். அதற்கும் பதில் வரவில்லை எனில் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லுங்கள். காது கேட்காதது போல் நடித்தாலும் சொன்னதையே திரும்ப சொன்னால் யாருக்கேனும் கோபம் வரும் தானே. அதுவும் பிடிபடவில்லை எனில் அவரை என் கிளினிக்கு அழைத்து வாருங்கள். குழப்பத்தில் இருந்தவள் டாக்டர் சொல்லியதை செய்து பார்க்க எழுந்து வீட்டு வாசலில் நின்று உள்ளிருந்த கணவனிடம், இன்று பசங்களுக்கு பள்ளிக்கூட கட்டணம் கட்டியாச்சான்னு கேட்டாள். பதில் எதுவும் இல்லை. பின் வீட்டு வரவேற்பறையில் நின்று அதே கேள்வியை திரும்ப கேட்டாள். அதற்கும் பதில் ஒன்றும் வரவில்லை. மீண்டும் ஹாலில் நெருங்கி வந்து திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டாள். மறுபடியும் சமையலறை வாசலில் நின்று கொண்டு மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். கணவரிடமிருந்து எந்த ஒரு பதிலுமே வரவில்லை. ஐயையோ போச்சு, என் புருஷனுக்கு 2 காதுமே கேட்கவில்லையே, என்ன செய்வேன் என்று புலம்பியவள் வேகமாக ஓடி வந்து கணவனின் அருகில் அமர்ந்து கொண்டு அவன் காது அருகே சென்று சத்தமாக மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். படார் என தலையை திருப்பிய கணவன் தலையை சொரிந்தபடியே எழுந்து கோபத்துடன், ஏண்டி லூசு, இப்படி காதுல வந்து கத்தற, எத்தனை தடவை தான் கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்ப? நானும் கட்டியாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் மனைவி அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் விடுகிறாள். ஓ என்று தலையை சொரிகிறாள். உண்மையில் காது கேளாமல் போனது அவன் மனைவிக்குத்தான். இப்படிதான் பலர் பிரச்சனையை தன்னிடம் வைத்து கொண்டு அது பிறரிடம் இருப்பதாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஞான கருத்தானது, பாபா கூறியிருக்கின்றார், நீங்கள் உங்கள் மீது உள்ள குறையை தீர விசாரிக்காமல் சூழ்நிலைகள் மீதும் மனிதர்கள் மீதும் பழி போடக்கூடாது. நாம் அவ்வப்பொழுது சோதனை செய்வதில்லை. பாபா எப்பொழுதுமே கூறுகிறார், உங்களை ஒவ்வொரு நொடியும் சோதனை செய்து கொண்டே இருங்கள். நான் எவ்வாறு இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், நான் சரியான ஸ்ரீமத் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றேனா அல்லது மன்மத் பிரமத் கலந்து நான் நடந்து கொண்டிருக்கின்றேனா என்று இவ்வாறு நம்மை நாமே அடிக்கடி சோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் அவ்வப்பொழுது மாயையின் வசமாகி நம்மீது உள்ள குறைகளை கவனிக்காமல் மனிதர்களை சூழ்நிலைகளை நாம் திட்டிக் கொண்டிருக்கின்றோம், கோபித்து கொள்கின்றோம். ஆகையால் பல சேவைகளில் நாம் தடைகளை ஏற்படுத்துகின்றோம். அவ்வாறு இல்லாமல் பிரம்மா பாபாவை பின்பற்றி அவர் போலவே மற்றவர்களின் குறைகளை நாம் பார்க்கக்கூடாது. அவ்வாறு அவரை பின்பற்றி நாம் வாழ்வோம். ஓம் சாந்தி.